ஹாய். வணக்கம். அன்னைக்கு பேசினார் இல்லையா சிவகுமார் சார். என் பையன் மட்டும்தான் சிக்ஸ் பேக் வச்சுருக்கான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், அவனை மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே சிக்ஸ் பேக் வைக்கல அப்படின்னு பேசினார் இல்லையா. ஸோ அதுக்கு நான் ரொம்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா ஆக்டர் ரியாஸ் கான் அண்ட் ஆக்டர் பப்ளு, ஐயோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இன்னமும் அந்த 6, 7, 8, 10 பேக்ஸ் வரைக்கும் அவங்க இருக்காங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் ஒரு வழி இருக்கும் இல்லைங்க. இவங்களாம் இப்படி இருக்கும்போது இவங்களுக்கே தமிழ் சினிமா வந்து சான்ஸ் கொடுக்கறதில்ல, ஒதுக்குறாங்க. பட் அவங்களாம் அதுக்கெலாம் கவலைப்படாமல் இன்னும் நம்பிக்கையாக இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். சாதாரணமாக இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊழசதை வச்சுக்கிட்டு ஐயோ நான் 4 டைலாக் பேசிட்டு எனக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மத்தியில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 பேக்ஸ்ன்னு வச்சுட்டு அவங்களுக்கே சான்ஸ் கொடுக்காம தமிழ் சினிமா ஒதுக்குது. அதுக்கு சொல்ல வரேன். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேடியத்திலே பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக சென்னை மேட்ச் நடக்கும்போது அதுலேயே ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டு இருக்கார் ஒருத்தர். நான் அவரை சொல்லலை, இன்னொருத்தரை சொல்கிறேன் நான். அந்த பாடி கிடையாது, எதுவும் கிடையாது. பட் இவங்களெல்லாம் கொண்டாடுறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரியாஸ்கான் அண்டு இவங்கள ஒதுக்குறாங்க, பப்ளுவை. என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. எனக்கு அதாங்க மார்க்கெட்டிங். நமக்காக பேசுகிற ஜீவன் ஒன்று இருக்கணும், ஒரு மார்க்கெட்டிங் இருக்கணும். மார்க்கெட்டிங் தான் ஒரு உதவாத ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உயர்த்தி நிற்க வைக்கும்ன்றது தான். அது இல்லை அவங்க 2 பேருக்கும், ரியாஸ்க்கும் பப்ளுக்கும். சாரி டு சே.